வணக்கம், இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பார்வை. எப்படி அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு அறிமுகம்னு வச்சுக்கலாம் நம்ம. பிகாஸ் இட் இஸ் அ வெரி பிக் ஃபீல்டு. இது வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு. இதை பற்றி ஒரு பேசிக் அறிமுகம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டேட்டா சயின்ஸ்? டேட்டா சயின்ஸ்னால் என்ன? நமக்கு டேட்டானா தகவல்னு தெரியும், சயின்ஸ்னால் அறிவியல்னு தெரியும். ஸோ இது என்ன டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ நியூலி ஃபார்ம்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒரு புது துறையாக இப்போ வச்சிட்ருக்காங்க. இது வந்து இன்றைக்கி புது துறையாக இருந்தாலும் இதனுடைய அடிப்படைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே MIS அப்படின்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தயார் பண்ணி கொடுத்தா அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தகவல்கள் எப்படி வந்து கட்டமைக்கப்படணும், அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் பல விஷயங்களை வந்து தகவல்கள் வெறும் தகவல்களாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிறையா விஷயங்களை அதிலேருந்து கண்டுபிடிக்க இயலாது. அதுக்கான டொமைன் எக்ஸ்பர்டைஸ் வேணும் உங்களுக்கு. அதாவது அந்த துறை சார்ந்த அறிவு வேணும். இப்போ வெதர் ரிப்போர்ட் வந்து இருக்குது, நமக்கு வந்து ரேடாரில் பார்க்குறோம். டெம்பரேச்சர்னுடைய இது இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, விண்டினுடைய ஸ்பீடு எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி நெட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து கிடச்சிரும். ஆனால் அதை வச்சுட்டு இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா, இன்னும் எத்தனை நாளில் மழை பெய்யும், க்ளவுடு இந்த அளவுக்கு இருக்குது, இந்த க்ளவுடு மழையாக மாறுமா, எவ்வளோ இன்டென்சிவாக மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மெட்ரலஜிக்கல் ஸ்டடி படிச்சிருக்காங்க இல்லையா, அப்படி இல்லைன்னா அந்த துறை சார்ந்த அறிவை பெற்றவர்களால் அவங்களால வந்து இன்றைக்கி மழை பெய்ய முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் வந்து மிக துல்லியமாக வந்து நம்மளுடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி கழகங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுக்குதுன்னா இன்றைக்கி நிச்சயமாக மழை பெய்யுது. அதே மாதிரி வந்து இன்றைக்கி புயல் அடிக்கும்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அது மிஞ்சி போனால் சில அவர் வித்தியாசம், மணி நேரங்கள் வித்தியாசத்துக்குள்ளே அந்த புயல் வரதோ மழை பெய்யறதோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது வரைக்கும் சேட்டலைட்டில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே சேட்டலைட்டாக இருக்கலாம், அதே ரேடாராக இருக்கலாம். இப்போ வந்து அவங்களுடைய அந்த மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடல்னால் என்னென்னு கேட்டால், அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான அந்த அல்காரிதம், அந்த மேத்தமேட்டிக்கல் மாடல் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியுதுன்னா இப்போ இந்த மாடல் வந்து மெச்சூர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கிலாண்டில் மேட்ச் நடக்கும்போது சொல்லுவாங்க, இன்றைக்கி 3லேருந்து 3:15 வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் ஸ்பெல் ஆஃப் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடிகாரத்தில் 3 மணிக்கு தூர ஆரம்பிக்கும், 3:15க்குள்ளே நல்லா மழை பெஞ்சிட்டு போயிடும். சொல்கிற மாதிரி 3:16க்கு அங்கே மழை இருக்காது. ஸோ அவங்களால அந்தளவுக்கு அந்த மாடல் வந்து மெச்சூராக இருக்குது, அந்தளவுக்கு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுது. இது ரெண்டாவது. இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியினுடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து சிலது வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும், சிலது ப்ரெடிக்டபுளாக இருக்கும். அது வந்து அதுக்காக நம்ம மாடல் வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியாது. நேச்சர் ஆஃப் இதுவே இருக்குது. வெதரே வந்து அன்பிரடிக்டபுளாக இருந்ததுன்னா நிச்சயமாக எந்த மாடலாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் நம்மளுக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இட் இஸ் அன்பிரடிக்டபிள் வெதர். ஸோ நேச்சுரலி வந்து அது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தவிர நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா பிளாகர்ஸும் இன்றைக்கி வந்து அதை பற்றி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மாடல் கிரியேட்டட் பை தம். அந்த மாடலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாவை எடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து அவுட்புட் எப்படி எடுக்கிறாங்கங்கிறது தான். அதுக்கான அல்காரிதம், அதுக்கான மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கான பழைய டேட்டாவினுடைய கம்பேரிசன், இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த மாடல். ஸோ அந்த மாடலை பொறுத்து தான் வருது. இது வந்து நாட் ஓன்லி இந்த வெதர் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். இன்னும் பல விஷயங்கள் அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சேல்ஸ் ஆகும், சிம்பிள் உதாரணத்துக்கு சொன்னோன்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா போன பொங்கலுக்கு இவ்வளோ விற்றுது, இவ்வளோ கோடிக்கு விற்றுது, இந்த பொங்கலுக்கு இவ்வளோ கோடி விற்றுதுன்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் இவ்வளோ கோடி ஆகும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் வந்து அந்த டேட்டா மாடலிங், அந்த அவங்க தே ஆர் ஹேவிங் த டேட்டா, எப்படி விற்குது, என்ன விற்குது, அதனுடைய ப்ரைஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட் விற்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி
ஸோ அதில் ரெவென்யூ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அவங்களால ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு எவ்வளோ விற்கும் தெரிஞ்சால் தான் நான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆர் அதுக்கு தகுந்த வந்து நான் மற்ற விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதில் வரக்கூடிய லாபத்தை ப்ரெடிக்ட் பண்ணால் தான் நான் என்னோடய ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரி, இதே மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த டேட்டா சயின்ஸை வச்சுட்டு நம்ம we are able to do that. ஓகே, ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸினுடைய அடிப்படை. அந்த மாடல் க்ரியேட் பண்ணுறது தான் அடிப்படை. நாட் ஓன்லி தட், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்ல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா சயின்ஸனுடைய ஒரு வகையாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இந்த செஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது கூட இந்த கிட்டத்தட்ட இதை மாதிரியான மாடல் தான். ஸோ யார் மக்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, மக்கள் எப்படி வந்து விருப்பப்படுறாங்க, அவங்களுடைய தேர்வு என்ன, அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி அனலைஸ் பண்ணி இப்படி சொன்னவங்க இன்னாருக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படி சொன்னவங்க இன்னாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதுலேயும் ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுடைய மாடல் ஒன்று இருக்குது. அந்த மாடல் வந்து அன்பயஸ்டாக இல்லாத வரைக்கும் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு திசையை நோக்கி போகும். அவங்களுடைய கொஸ்டினராக இருக்கட்டும், அவங்களுடைய மாடல் ப்ரெடிக்ஷனாக இதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸ். பல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஹெல்த் கேரில் நம்ம வந்து நிறையா வந்து டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. டேட்டா சயின்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஆன் மிஷின் லேர்னிங் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்போம், கேன்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இல்லை மற்ற நோய்களை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வில் பி பெட்டர், இல்லை எந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து இந்த டிசீசஸ் வருது அப்படின்னா, அந்த கண்டேஜியஸ் டிசீசஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எந்த செக்மெண்ட்டுக்கு டெஸ்ட்டு வந்து ரெகுலராக எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஹெல்த் கேர் விஷயங்களில் they are doing it. Even banking sectorல we are having that data science in a very big level. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணவங்க வந்து சில நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக டெபிட் கார்டு யூஸ் பண்ணேன்னா 1000 2000 அதுக்கு மேலே வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் இருக்காது. சின்ன சின்ன பர்ச்சேசஸ் தான் வந்து நான் ஐம் கோயிங் டு டூ தட் ஆன் தட். இப்போ சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐ வாஸ் யூஸிங் மை டெபிட் கார்டு. 8000 ரூபா வந்து ஸ்வைப் பண்ண வேண்டியது. 8000 ரூபா ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வருது. இது வந்து திடீர்னு உங்களுடைய அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனாக தெரியுது, இது நீங்கள் தான் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் பண்ணுறதா இருந்தால் +1, அப்படி இல்லைன்னா +2 டு டிக்ளைன் திஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறதுனால 1ன்னு ப்ரெஸ் பண்ணேன். உடனே அடுத்த செகண்ட் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அவங்க ஸ்வைப் பண்ண மிஷினில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் இங்கே 1ன்னு ப்ரெஸ் பண்ண ஒரு அடுத்த செகண்டை வந்து அங்கே அக்செப்டட் அப்படின்னு வருது. நான் இங்கே 2ன்னு ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா அங்கே டிக்ளைன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து டிஎம்எம் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு டிஎம்எம் அல்காரிதம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய டேட்டா, நம்ம என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறோம். நான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறேன்னா, இப்போ என்னோடய டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிக விலைக்கு வாங்குறது ஹேபிட் இருக்கும். அதே கிராசரி ஷாப்புனா 1000 2000க்கு மேலே போகாது. மருந்து ஆர் ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 300 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படின்னா திடீர்னு அதில் ஒரு 5000 ரூபா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஃபைண்டிங் இட் ஆஸ் சம்திங் அன்யூஷுவல். அப்போ வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு டிடெக்ட் தட் ஃப்ராட். இப்போ அதே ஒரு வேறு யாரோ தவறான நபர் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நான் டிக்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃப்ராடு வந்து தடுக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களில் இந்த டேட்டா சயின்ஸ் நமக்கு பயன்படுது. இதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அந்த துறை சார்ந்த அறிவு. அந்த துறை சார்ந்த அறிவு வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை, ரா டேட்டாவோ ப்ராசஸ்டு டேட்டாவோ, என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு முதல்ல வேணும். அப்படி இல்லை அப்படின்னா, டேட்டாங்கிறது பல வகையான டேட்டா இருக்குது. இப்போ வந்து எலெக்ஷன் வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ என்ன வேணும், நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் தெரியணும். இப்போ வந்து நான் என்ன மாதிரி விரும்புகிறேன், என்ன மாதிரியான விஷயங்களை நான் எதிர்பார்க்குறேன், அரசு விஷயமா என்ன பார்க்குறேன்னு தெரியணுமே தவிர, நான் வந்து என்ன டிவி பிராண்டு டிவி எனக்கு பிடிக்கும், என்ன ஃபோனு பிடிக்குங்கிற விஷயங்கள்லாம் அதுவும் டேட்டா தான். அதை வச்சுட்டு என்னால் அந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேங்கிற விஷயத்தை வச்சுட்டு எனக்கு என்ன ஃபோன் பிடிக்கும், இல்லை என்னுடைய
எனக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்ன வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி செட் ஆஃப் டேட்டா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா அந்த துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சவங்க அவங்க வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறாங்க. அந்த நிர்ணயிக்கிறதுக்கு அப்புறமா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தென் வி ஆர் கோயிங் டு யூஸ் டிசைன் த மாடல் டு அனலைஸ். அந்த டிசைன் த மாடல் டு அனலைஸில் தான் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், மேத்தமேட்டிக்ஸ் வரும், ப்ளஸ் டொமைன் நாலேஜும் வரும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் இருக்கும். இது 4ம் தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த மாடலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸுக்கு தேவையான விஷயங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயங்களை வச்சுட்டு தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் நமக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இல்லை அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஹிந்துஸ்தான் லீவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இப்போ யூனிலீவர்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டில் வந்து ஆயுர்வேதா அப்படின்னு கொண்டு வந்த உடனே இவங்களுடைய சேல்ஸ் டவுன் ஆகும்போது தே ஆர் கோயிங் அண்ட் ப்ரெடிக்டிங் அண்ட் அனலைசிங் ஏன் வந்து அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இன்னொரு ப்ராடக்ட் இவங்க கொண்டு வந்துடுறாங்க. வேது சக்தி அப்படின்னு ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகவல்கள் வந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த தகவல்கள் திரட்டி அது பேஸ் பண்ணி ஓகே பப்ளிக்கு ஆயுர்வேதா அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக வாங்குகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை கொடுப்போம் அப்படிங்கிற தே ஆர் கோயிங் இன் டு தட் பர்டிகுலர் டைரக்ஷன். இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வந்து இப்போ எண்ணெய் பாட்டில் வருது அப்படின்னா நம்ம எடிபிள் ஆயில் வீட்டில் சமையலுக்கு எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்னா சாஷேயில் வருது, ஆயில் டிஸ்பென்சரில் வருது. அந்த ஆயில் டிஸ்பென்சர்னுடைய டைப்பை மாற்றுறதுலேருந்து அந்த கேப்பை மாற்றுறதுலேருந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத கேட்டு மாற்றுறதெல்லாம் உண்டு. அஃப்கோர்ஸ் இது வந்து வெளிநாடுகளில் இன்னும் ரொம்ப பிரபலம். அது நான் ஆயிலை ஊற்றினேன்னா எனக்கு சைட்லலாம் வழியுது அப்படின்னா அதுக்கு வந்து டிசைன் பண்ணி அதுக்காகவே உட்காந்து ஒரு டிசைனரை வச்சு அவங்க அந்த எப்படி அதை வந்து கீழே ஊற்றாமல் கீழெல்லாம் வழியாமல் எப்படி அதை ஆயிலை டிஸ்பென்ஸ் பண்ண முடியும், அதாவது ஊற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு வகையான கேப்பை வந்து அதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தே ஆர் டூயிங் இட். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ். ஒரு மக்களினுடையிருந்து வரக்கூடிய தகவல்களை திரட்டி அதை சரியான முறையில் வந்து நிர்வகித்து அதை வந்து சரியான ஒரு அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிப்புகளை எடுத்து அதற்கான வழிமுறைகளில் அவங்க செயல்படுறாங்க. ஸோ நேச்சுரலி இது வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அதனால் வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக கஸ்டமருக்கு வந்து என்ன தேவைன்னு தெரிஞ்சு செய்யும்போது வியாபாரிகளும் வந்து அவங்க இன்னும் அதிகமான வியாபாரம் அதிகமான லாபங்களை பார்க்க போகிறாங்க. ஸோ இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன செய்யணும், எப்படி மக்களை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வருங்காலத்தில் வேறு வீடியோவில் பார்ப்போம். மேலும் இதை போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சில டாபிக்ஸோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.